ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. தென் தாமரைக்குளம் ஐஓபி தெருவில் ஒரு கம்பெனி 2017 ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் அது ஆதார் ஆதென்டிகேட் ஆகலை, இகேஒய்சி பண்ணலை. ஆனால் ஜிஎஸ்டிஎன் ஆக்டிவில் இருக்கிற ஒரு கம்பெனி, ஜிஎஸ்டிஎன் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனி ரூல்ஸ் படி அந்த கம்பெனியோட வெளியே அவங்களோட கம்பெனி ஃபுல் நேம் அண்ட் அவங்களோட ஜிஎஸ்டிஎன் நம்பர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படிங்கிறது ஐடி ரூல். ஆனால் தென் தாமரைக்குளத்தில் அப்படி ஒரு கம்பெனி இருக்குது. ஆனால் அது இந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாமல் அந்த கம்பெனிக்கு வெளியில் நேம் போர்டு கூட வைக்காமல் 2 யூனிட் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இது நான் முதல் தடவை நான் சொல்கிறேன். இதை சரி பண்ணுங்கள், இல்லைனா அஃபிஷியலி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவேன். ஸோ இதனால் பெனால்ட்டியும் சார்ஜஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் அந்த கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி டிரான்ஸ்ஃபார்மரும் இல்லை. ஏற்கனவே பஞ்சாயத்து, இபி, ஜேஇ எல்லார்ட்டையுமே நான் தகவல் ஷேர் பண்ணிட்டேன். ஆனாலும் யாரும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இன்ன வரைக்கும் எடுக்கலை. நான் இப்போ ஜஸ்ட் ஓகே, நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா இது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். நீங்கள் வைக்கிறதும் வைக்காததும் உங்கள் விருப்பம். இன்கேஸ் அஃபிஷியலி அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் இதை பார்த்து வந்தாங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். அதையும் நான் இப்போவே ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வால்டேஜ் லோ வால்டேஜாக இருக்குது. ப்ராப்பராக ஒரு கம்பெனிக்குன்னு தனியாக இபி டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் டொமஸ்டிக் பீப்புளுக்கு வர்ற லைனை எடுத்துகிட்ருக்குறாங்க. இதை மக்கள் தெருமக்களாகிய பல பேருக்கும் இது என்னங்க ஏதுங்கிறது தெரியலை. பல முறை நம்மளும் சொல்லி பார்த்துட்டோம், கேட்குறதா இல்லை. ஸோ அவங்கள அப்டேட் பண்ணிக்கிட்டா, சேஞ்ச் பண்ணிக்கிட்டா ஓகே. இல்லை அப்படின்னா நியாயப்படி அதை எங்கே சொல்லணுமோ, எங்கே சொன்னால் நடக்குமோ அங்கே சொல்கிறது சீக்கிரமே நடக்கும். அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்டு முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க, நீங்கள் அவங்களுக்கு ரிலேட்டிவாக இருந்தால் அவங்க காதில் இதை சொல்லுங்கள். சேஞ்சஸ் வருதான்னு பார்ப்போம். வரலையா நம்ம சேஞ்சஸ் வர வைப்போம். நன்றி.